ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம்பு ஏலக்காய் இதை பற்றி ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ரெண்டுமே, இந்த கிராம்பும் ஏலக்காயும் தாங்க. பாரம்பரியமாக நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வர்ற மருத்துவ குணம் கொண்டது தான் அந்த ஏலக்காயும் கிராம்புங்க. இந்த ஏலக்காயில் பற்றி தான், அது ரெண்டையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அந்த ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே ரத்த அழுத்தம் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏலக்காயை ரத்த அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்ப நல்லதுங்க. ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகும். மன அழுத்தத்தையுமே போகக்கூடியது இந்த ஏலக்காயோட மனங்க. அதே மாதிரி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே போதும், மனம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாச பிரச்சனை அப்படின்னா ஜலதோஷம், இருமல், மூக்கடைப்பு, ஆஸ்துமா, அந்த மாதிரி சுவாச கோளாறுகள் உள்ளவங்க ஏலக்காயை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. தொடர்ந்து விக்கல் வந்தாலும் ஏலக்காயை சாப்பிட்டாலே போதும், விக்கல் உங்களுக்கு நின்றுங்க. ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஜீரண உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கும். கொஞ்சம் வயதாகிடுச்சு அப்படின்னாலே ஜீரணிக்க கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே போதும், ஜீரணம் எளிதில் ஆயிருங்க. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய வாந்தி, குமட்டல், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது எல்லா பெண்களுக்குமே வரும், இது இயற்கை. ஏலக்காயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏலக்காயில் உள்ள மனம், வாந்தி, குமட்டல் இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது ஏலக்காய். ஏலக்காயில் உள்ள சினியோல் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா பாலுணர்வை தூண்டக்கூடியது, விரைப்புத்தன்மையை போக்கக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியதுங்க. மிந்து முந்துதல் பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது, நரம்பு தளர்ச்சி சரி செய்யும். இதில் ஆன்டி பாக்டீரியல் நிறைய இருக்குதுங்க. வாய் துர்நாற்றம் வரும்போது ஏலக்காயை வாயில் போட்டு வாய் துர்நாற்றம் உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதும், வாய் துர்நாற்றமே வராதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த ஏலக்காயில். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த நோயுமே எளிதில் உங்கள் உடம்பை தாக்காதவண்ணும் இந்த ஏலக்காய் உங்களை பாதுகாத்துக்கிடுங்க. அதே மாதிரி தாங்க கிராம்பில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மையும் நறுமணம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடியது இந்த கிராம்பு. சளி, இருமலை போக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குங்க. தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுமே இதை எடுத்துக்கிடும் போது இருக்காது. தொண்டையில் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இருக்காதுங்க. அதே மாதிரி கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்றி சளியை வெளியேற்ற தன்மை இந்த கிராம்புக்கு அதிகமாக இருக்குது. ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையான விந்து முந்துதலை தடுத்து ஆண்மையை அதிகரித்து விந்தணுக்குடைய எண்ணிக்கையை உயர்த்துங்க. விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும். தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஆணுறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கும். எப்போவுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உதவுங்க. அதே மாதிரி இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா பல்லு வலிக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது. ஏலக்காயும் கிராம்பும் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு பால் உணர்வு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பால் உணர்வை அதிகப்படுத்தக்கூடியது. உங்களுக்கு அதாவது குழந்தை இல்லாத பாக்கியத்தை போக்குறதுக்கு இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஏலக்காய் 2 கிராம்பை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து குடிக்கணுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேனி இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி இல்லைன்னா பாலில் கொதிக்க வச்சு பாலை கொதிக்க வச்சு 2 கிராம்பும் 2 ஏலக்காயும் தட்டி போட்டு நீங்கள் அந்த பாலையோ தண்ணியோ, பால் பிடிக்காதவங்க தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேனி இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வடிகட்டி குடிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.